தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் யாத்திரைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரை ஆற்றி வரும் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இங்கனம் எம் ராஜேஷ்குமார், மாவட்ட தலைவர், நாமக்கல் மேற்கு மாவட்டம். நாள் 23 டிசம்பர் 2025. அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமாருடன் நமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஜிஎம் சங்க சார்பில் நிர்வாகிகள் கலந்துட்டு இருக்கிறீங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருக்கிறீங்க? அந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கா அரசு தரப்பில்? நாங்கள் வைத்திருக்கின்ற பெரும்பான்மை கோரிக்கையிலே 7/5/2021 முன்பு இந்த ஆட்சி பதவியேற்பதற்கு முன்பாக என்னென்ன கோரிக்கைகள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்களோ அதில் பெரும்பான்மையாக உள்ள கோரிக்கைகள் தான். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற முடிய கோரிக்கைகள் தான். ஏனெனில் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்துவோம் என்று இவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒரு சில மாவட்டங்கள் கூட, மாநிலங்கள் கூட நிறைவேற்றிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் புதிய ஓய்வு திட்டத்தில் பணத்தை முழுமையாக பிடித்து கொண்டு அந்த பணத்தை நாங்கள் முழுமையாக திரும்பி வழங்க மாட்டோம் என்று ஒரு சில மத்திய நிதியமைச்சர் பார்லிமெண்ட்டே சொல்லியிருந்தாலும் கூட அந்த பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் அதை முழுமையாக ரத்து செய்துவிட்டு இந்த திட்டத்துக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்திருக்காங்க. நம்ம அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுங்களா? எங்கள் பணத்தை ஏறக்குறைய 45,000 கோடி வசூலாகிருக்கு. அரசுடைய பங்களிப்பு 40,000 கோடி, மொத்தம் வந்து கிட்ட 90,000 கோடி. இது வரைக்கும் இறந்தவங்க, ரிசைன் பண்ணவங்க, ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுத்தா மீது 84,000 கோடி இருக்குது. அந்த 84,000 கோடியை நாங்கள் வந்து இன்னும் கொண்டு போய் பிஎஃப் ஆர்டியில் கட்டல. பிஎஃப் ஆர்டி கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்த போடல. இன்று நினைத்தால் கூட அரசு எளிதாக பழைய ஓய்வு திட்டத்தினை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் தான் களத்தில் கீழே இருக்கின்ற கடைசி உறுப்பினர்கள் வரை இருக்கிறதா நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். இது எங்களுடைய தலைவர்களுடைய கோரிக்கையே அல்ல. கீழே இருக்கிற கடைசி அரசு அலுவலராக இருந்தாலும் ஆசிரியர் அவருடைய கோரிக்கையை நாங்கள் பிரதிபலிக்கும். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய ஒரு பிரதான கோரிக்கைன்றது அந்த பழைய ஓய்வு திட்டம் தான். ஆனால் இந்த ஓய்வு திட்டம் குறித்து ஆராய்வதற்கு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு இடைக்கால அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கு. அந்த அறிக்கை சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? திட்டமிட்டபடி 6ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறுமா? அதாவது இந்த ஓய்வூதிய குழுவில் இருக்கின்ற பல்வேறு சங்கங்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தோம். அதில் வைக்கின்ற முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று, இந்த குழுவானது காலக்கெடு நீட்டிக்கக்கூடாது. ஏனெனில் 25/4/2025 நடைபெற்ற எங்கள் போட்டாஜி சார்பு நட்ட ஒரு நாள் தர்ணா போராட்டத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த காலக்கெடுவானது குறைக்கப்பட்டது. அதாவது ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு வந்து 39 அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் காலக்கெடு குறைத்தார்கள். நாங்களும் ஏறக்குறை 194 சங்கங்களை அழைத்து முறையாக ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டு பேசினாலும் மாற்றுக்கிறது இல்லை. இடைக்காலமாக ஒரு அறிக்கையை கொடுத்தாக சொன்னார்கள். அது யாரிடம் கொடுத்தார், எப்படி கொடுத்தார், என்னென்ன கொடுத்திருக்கிறார் என்ற எந்த விதமும் இதுவரை வெளியிடப்படவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் பகுதியான அறிக்கை அல்ல, முழுமையான அறிக்கை. அந்த முழுமையான அறிக்கையை பெற்று முதலமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்றுதான் என்பதற்கு கோரிக்கை. இப்போது நீங்கள் பேட்டியில் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தீங்க, நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோரிக்கைகள் தான் சொல்கிறீங்க. ஆட்சி கிட்டத்தட்ட நிறைவடையும் தருவாயில் இருக்குது. 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரீங்க. எஞ்சிய காலங்களில் தமிழக அரசு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதாவது நாங்கள் ஒரு முறை முதலமைச்சரை பார்க்கும்போது நாங்கள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வருகிறோம். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் நிதி நிலைமை மோசமாக திண்டாடி கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் முழுமையாக அரசு அலுவலர்கள் தான், முழுமையாக உங்களுக்கும் இந்த நிதி சுமை தெரியும், எங்களுக்கு நிதி சுமை தெரியும், எங்களை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க என்று நம்புகிறோம் என்று சொன்னார்கள். நாங்களும் ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலே பொறுத்திருந்தோம். ஆனால் இதையே சொல்லி கடைசி வரை தள்ளி கொண்டிருக்கிற சூழ்நிலையை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாத அடிப்படையில் தான் இருக்கின்ற மிக சொற்பமான நாட்கள் தான் இருக்கிறது. இதற்குள்ளாவது இந்த கோரிக்கையை முழுமையாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கணும். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உங்களுடைய முடிவு என்னவா இருந்திருக்கு? போட்டோஜியோ என்ன மாதிரியான முடிவை எடுத்திருக்கிறீங்க? முழுமையாக இதை வந்து என்ன பிரச்சனை என்றால், மனிதவள மேலாண்மை துறை தான் இந்த கூட்டத்தை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகின்ற முழு பொறுப்பு மனிதவள மேலாண்மை துறை செயலாளருக்கு தான் இருக்கிறது. ஆனால் அங்கே உள்ளே செல்லும் போது எங்களிடம் தொலைபேசியில் அழைத்து மனிதவள மேலாண்மை துறையுடைய முக்கியமான செயலாளர் வந்து என்னிடம் கூப்பிட்டு பேசினாங்க.
பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா 2 பொது சங்கங்களை மட்டும் அழைத்திருக்கின்றோம். ஒன்று போட்டாஜியோ, இன்னொன்று ஜாக்டஜியோ. இது இருக்கின்ற அமைப்பு மட்டும் தான் வருவாங்கன்னு எத்தனை பேர் வருவீங்கன்னு கேட்டார்கள். நாங்கள் செய்தியை சொன்னோம். 2 அமைப்பு மட்டும் தான் வருவோம்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் 10 மணி கூட்டம் என்று 9:45 இங்கே வர்றோம். 8:45 இருக்கிற இடம் முழுக்க ஃபில்லப் ஆகிடுச்சான். அதை கூட சரியாக சங்கங்களுக்கு ஒதுக்க முடியாமல் இருக்கின்ற நிலைமைக்கு மோசமாக யாருக்கு உங்களை அழுத்தம் கொடுத்தது? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முறையாக அரசால் எங்களை அழைத்து சென்று நாங்கள் உள்ளே போவது கூட வாய்ப்பில்லை. எங்களுக்கு என்று ஒரு சேர் நாற்காலி கூட இல்லை. உடனடியாக அதிகாரிகள் எல்லாம் எழுந்திருச்சு எங்கள் இடத்துல நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னது தான் அந்த இடத்துல நாங்கள் பிரச்சனை செய்யாமல் வந்தோம். ஆனால் அங்கே நடத்திய விதம் சரியில்லை. ஏனெனில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் தான் முதலில் அழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் காலங்காலமாக உள்ள நடைமுறை. அதையெல்லாம் இன்று கூட்டங்களில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது என்பதுதான் வருத்தமான நிகழ்வாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது.